ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான். இதுல ஜோசப் அப்படின்றது யார் தெரியுமா? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதை பத்தி பைபிள்ல போட்டிருக்காங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன். ஜோசப் அப்படின்ற பையன் அப்பாவுக்கு ரொம்ப செல்லும். ஆனா கூட இருக்க அண்ணன் தம்பிகளுக்கு இது சுத்தமா பிடிக்கும். அதனால கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே ஜோசப் குழியில தள்ளிடுவாங்க. அதுல ஒருத்தவங்க மட்டும் இவனை கொல்ல வேண்டாம், பக்கத்து நாட்டு மன்னருக்கு அடிமையா வித்தரலாம்னு சொல்லிட்டு வித்துருவான். அங்க அவன் அடிமையா இருக்கும்போது மன்னருடைய மனைவி இவன் மேல ஆசைப்படுவா. ஆனா ஜோசப் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். இது தப்புன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். கோவம் அடைஞ்ச மன்னரோட மனைவி அவன் மேல அபாண்டமா ஒரு பழிய போட்டு அவனை தூக்கி ஜெயிலையும் போட்டான். இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அவன் கடவுள் மேல மட்டும் நம்பிக்கை வச்சு ரொம்ப பொறுமையா இருந்தான். இவனுடைய உண்மையை பார்த்து மன்னரே இவன் கிட்ட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப மொத்த அதிகாரமும் ஜோசப் கிட்ட தான் இருக்கு. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே சேர்த்து குழியில போட்டாங்க இல்லையா, அவங்க பசி தாங்க முடியாம வறட்சினால ஜோசப் கிட்டே வந்து தானியத்தை கேட்பாங்க. அப்ப அந்த ஜோசப் சொல்லுவான், நீங்க குழியில தள்ளினீங்க இல்லையா, அவங்க தம்பி நான் தான் சொல்லி. எல்லா நேரத்திலும் கடவுளோட நம்பிக்கை வச்சு பொறுமையா இருந்ததுனால மட்டும்தான் அவன் அந்த பொசிஷனுக்கு போனான். இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.